சீரடி வாழும் சத்குருநாதா, சீரடி தொழுதேன் சிவகுருநாதா. உடலும் பொருளும் அர்ப்பணம் செய்தேன் சாயி பாபாவே. ஓம் சாயிராம். பிரியமே, என் மீது சந்தேகம் இல்லாமல் நம்பிக்கையை மட்டும் முழு மனதாக வைத்துவிடு. உன்னுடைய அன்றாட வேலைகளை நம்பிக்கையோடு செய்து கொண்டே இரு. உன் வாழ்க்கையை நான் வெற்றியடைய செய்வேன். நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. குழந்தையே, அனைத்து சோதனைகளையும் நீ கடந்து விட்டாய். நீ எதிர்பார்ப்பது போலவே உன்னுடைய எதிர்கால வாழ்வு நல்லபடியாகவே அமையும். எப்பொழுதும் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படாதே. அவர்கள் வாழ்க்கையோடு உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காதே. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு விதமாகத்தான் இருக்கும். அவரவர் செய்த கர்ம வினைப்படி. அவர்களோடு உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து அதனால் மனவேதனை அடைந்து உட்கார்ந்திருக்காதே. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ். உனக்கான வெற்றிக்கான வாழ்க்கை வழியை உன் சாயப்பா ஏற்படுத்தி தருவேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. இது நாள் வரை நீ கடந்து வந்த கஷ்டமான பாதையெல்லாம் காணாமல் போகும் நேரம் வந்துவிட்டது. அந்த நேரத்தை என் பிரியமான குழந்தைக்காக நான் ஏற்படுத்தி விட்டேன். இனி ஒளிமயமான மிக பிரகாசமான வாழ்க்கையை வாழப் போகிறாய். உன் உள்ளத்தில் நான் இருக்கும் பொழுது உன் உள்ளத்தில் என்னை அமர வைத்து கொண்டு ஆலயமாக சென்று என்னை காப்பாற்றுங்கள், என்னை வாழ்க்கையை சீர்படுத்த வாருங்கள் சாயிநாதரே என்று நீ என்னை அழைப்பதும் கூப்பிடுவதும் ஏன் என்று எனக்கு புரியவில்லை என் குழந்தையே. நான் தான் உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையை நல்ல வழியில் செலுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டாயா? குழந்தையே, நிச்சயமாக உன்னுடைய ஆசைகள் எல்லாம் வீணாய் போகாது. இதுவரை பொறுமையோடு காத்திருந்த உனக்கு தக்க பதிலோடு உன் சாயப்பா வருவேன். உன் எதிர்கால வாழ்க்கையை பிரகாசமாக்குவேன் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். உன் வாழ்க்கை பிரகாசமாகவே உன் கண்களுக்கு தெரியும். இனிதான் உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை வழங்கப் போகிறேன். எனவே என் பிரியமே, மகிழ்ச்சியாக இரு. இனி உன் வாழ்வில் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது, பிறக்கப் போகிறது. உன்னுடன் நான் இருக்கிறேன். எனவே எதற்குமே கலங்காதே, மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன்னுடைய பகைவனும் பாராட்டும் அளவிற்கு உன் புகழ் இந்த உலகத்தில் ஓங்கி நிற்கப் போகிறது. ராஜ வாழ்க்கையை மிக கம்பீரமாக வாழப்போகிறாய். நான் உனக்கு கொடுக்க நினைப்பது, நான் உனக்கு கொடுக்க ஆசைப்படுவது நீ எதிர்பார்த்ததற்கு மேலாகவே, ஒரு படி மேலாகவே இருக்கும் என் பிரியமே. எனவே பயப்படாதே. உன் மனம் மிகுந்த நன்மை வாய்ந்தது. அதை நல்ல எண்ணங்களால் நிரப்பும் பொழுது உனது வாழ்க்கை ஆனந்தமாக சந்தோஷமாக மாறிவிடும். உயிரே போகும் நிலை வந்தாலும், வாழ்வே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே. எனக்காக என் அப்பா இருக்கிறார், என்னை காப்பாற்றுவார், என்னை மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் சொல் போல் உன் வாழ்க்கை அப்படியே மாறிவிடும். உன் வாழ்க்கை எதை நோக்கி செல்கிறது என்பதை ஆராய தெரிந்து கொள். போராட்டமே வாழ்க்கையாக இருக்கும் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தந்து உன்னை அதிசயத்தில் ஆழ்த்தப் போகிறேன் உன் சாயிநாதர். ஒவ்வொரு விஷயத்திலும், உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக இருந்து எப்படி முன்னேற வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதை சிந்தித்து சிந்தித்து செயல்படு. கண்மணியே, உன்னுடைய சோம்பேறித்தனத்தையும் எதிலையுமே அலட்சிய போக்கோடு இருக்கும் உன் மனதையும், பக்குவமே படாமல் இருக்கும் உனது அறிவையும் முதலில் நீ சரி செய்து கொள்ள வேண்டும். வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உனக்காகவே வர காத்து கொண்டு இருக்காது. நீதான் அந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டும். உன் தேடலில் முழு முயற்சியோடு நீ தொடங்க ஆரம்பி. உனக்கான வழி, நல்ல வழி உன் கண்களுக்கு தெரியும்படி உன் சாயிநாதர் என்னுடைய ஆசிர்வாதத்தை எப்பொழுதும் வழங்கிக் கொண்டே இருப்பேன். உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவே உன் சாயப்பா திட்டத்தை தீட்டிவிட்டேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே நல்ல நல்ல மாறுதல்களாகவே நடக்கும்.
இதுநாள் வரை உன்னை ஆட்டிப் படைத்த பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக உன்னை மீட்டெடுப்பேன் உன் சாயி தேவா. நான் என்னதான் பிரச்சனையிலிருந்து மீட்டெடுத்தும் வழியை உனக்கு கூறினாலும், வாய்ப்பை வழங்கினாலும், சந்தர்ப்பத்தை உன கைகளில் வந்து கொடுத்தாலும், அந்த இடத்தில் அந்த வழியில் நீதான் உன் பாதங்களை பதித்து நடக்க வேண்டும். மற்றவர்கள் யாராவது வரவேண்டும், நம் கையை பிடித்து அந்த வழியில் நடத்தி செல்ல வேண்டும், நம்மை வழிநடத்த வேண்டும் என்று நினைப்பதை அடியோடு மறந்துவிடு குழந்தையே. வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் வரும்பொழுது அதை பக்குவமாக, நம்பிக்கையாக, தைரியமாக எதிர்கொள். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை என்னும் பயணத்தில் வெற்றிகரமாக நீ எட்டி பிடிக்க முடியும். வாய்ப்புகள் நமக்காகவே வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்த யாராவது உதவுவார்கள் என்று நினைத்து நினைத்து, சிந்தித்து சிந்தித்தே உன் வாழ்க்கையை அதிலேயே தொலைத்து விடாதே. வாய்ப்பை நீயே உருவாக்கு. முதலில் உன்னுடைய தேடல் ஆரம்பித்தால்தான் உனக்கான தேடல் எப்படி இருக்கும், அந்த பாதை எப்படி இருக்கும், அதில் எப்படி தன்னம்பிக்கையாக நீ நடக்க வேண்டும் என்பதெல்லாம் உன் மனதிற்கு புலப்படும். பின்புதான் நீ உன் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அப்படி தேடலை நீ ஆரம்பித்தாலே உனக்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும், உனக்கான நல்ல நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என் குழந்தையே. எதற்குமே வீணாக மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. ஆகவே என் குழந்தையே, உனக்கான தேடலை துவங்கு. உன் சந்தர்ப்பங்களெல்லாம் உனக்கு சாதகமாகவே முடியும்படி நான் வேலை செய்து கொண்டே இருப்பேன். என்னுடைய கண்மணிக்காக இதை கூட செய்யாமல் உன் அப்பா அப்படியே இருந்து விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன். என் கண்மணியின் நல்ல வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை பார்க்கவே நானும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன், விருப்பப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நான் உனக்கு வழங்குவேன். குழந்தையே, நீ சக மனிதர்களிடம் எப்பொழுதுமே அன்பாக பழகு. அவர்களுக்கு கஷ்டம் வரும்பொழுது ஆறுதல் அளிக்கக்கூடிய விதத்தில் பழகு. காலத்தோடு ஒன்றி பழகு. உன்னால் யாருக்கும் சிரமம் ஏற்படாதவாறு பழகு. அதேபோல் உன்னுடைய வார்த்தையில் எப்பொழுதுமே அமைதி இருக்க வேண்டும். குழந்தையே, அனைத்துமே நானாக நீ எண்ணிக்கொண்டிருக்கையில் சதா சர்வகாலமும் சாயி 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 என்று நீ சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது உன்னை விட்டு போக எனக்கு எப்படி மனம் வரும் குழந்தையே? நீ உன்னுடைய பிரார்த்தனையை என்னிடம் வைக்கும் பொழுது உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றாமல் இருக்க எனக்கு எப்படி மனம் வரும்? என் பிரியமான குழந்தையை என்னிடம் அன்பாக கேட்கும் பொழுது அதை முகம் மலரும் அளவிற்கு செய்து கொடுப்பதுதானே ஒரு தந்தையின் கடமை. உன்னுடைய வேண்டுதல் எனக்கு செவி சாய்த்து விட்டது, எனக்கு கேட்டு விட்டது. அந்த வேண்டுதலை நிறைவேற்றவே உன் சாயப்பா ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன். வா குழந்தையே, வந்து வேண்டிய வரத்தை என் கைகளிலிருந்து மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள். இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் சுகமாக மாறப்போகிறது. நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தும் உனக்கு நிறைவேறப் போகிறது. உனக்கு அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பா காத்து கொண்டிருக்கிறேன் உன் வருகைக்காக. உன் சாயப்பாவை நம்பி ஏமாந்தவர்கள் என்ற பேச்சிற்கே இடம் கிடையவே கிடையாது. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் வீணாக்கினதே இல்லை அவர்கள் நம்பிக்கையை. நான் எப்பொழுதுமே உன்னுடன் தான் இருக்கிறேன் என் குழந்தையே. என் வாழ்க்கையே நீயாக இருக்கும் பொழுது நான் எப்படி உன்னை கைவிட்டு உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்து நிம்மதியாக ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வை. உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் அப்பா உன் அருகிலேயே இருப்பேன். நீ தவறான பாதையில் சென்றால் உன்னை தாங்கி பிடிக்கும் அனைத்துமாக உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே பயப்படாதே, கலங்காதே, கண்ணீரை வீணடிக்காதே. உன் கடினமான காத்திருப்புக்கும் பொறுமைக்கும் நீ விரும்பிய பரிசை மகிழ்ச்சியாக வந்து உன் சாயப்பாவிடம் வந்து வேண்டிய வரத்தை அள்ளி அள்ளி பெற்றுக்கொள். எனவே இனி கவலையே வேண்டாம். நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே நினைத்து நான் கொடுப்பதை, உன் அப்பா கொடுப்பதை பக்தி சிரத்தையோடு, நம்பிக்கையோடு, மகிழ்ச்சியோடு அதை வாங்கி கொள்ள வேண்டும். இதுதான் உன் சாயப்பாவின் ஆசையும் கூட.
கலங்காதே என் கண்மணியே, உன் அப்பா நான் இருக்கிறேன். இதுவரை உன் வாழ்க்கையில் நிகழ்ந்த சோதனையெல்லாம் உன்னை விட்டு விலகி மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் எல்லாம் ஒன்று கூடும் நேரம் எல்லாம் கனிந்து இருக்கிறது. இந்த நேரத்தில் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன்னுடைய வாழ்வில் ஒரு மாற்றம் நிகழப்போகிறது. உன் பல நாள் சோகத்திற்கு ஒரு முடிவு வந்துவிட்டது. இந்த விடியலின் துவக்கத்திலேயே உனக்கு வாக்களிக்கிறேன், கேள். இனி உன் வாழ்க்கையில் நீ வீர நடை போட்டு ஜெயிக்கப் போகிறாய். உனக்கு வரும் கஷ்டங்களும் சோதனைகளும் பிரச்சனைகளும் உன்னை தாழ்த்தவே என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அது உன்னை தாழ்த்துவதற்கு அல்ல, உன்னை அடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்துவதற்காகவே அது உன் வாழ்வில் நடக்கிறது. உனக்காக ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்றுதான் அர்த்தம். உன் அப்பா உன்னை சோதிப்பேனே தவிர கைவிடவே மாட்டேன். நீ அதை நன்றாக உணர்ந்திருப்பாய். உன்னை சுற்றி இருப்பவர்களையும் உன் மனதை காயப்படுத்துபவர்களையும் பற்றி நினைக்காதே. அவர்களோடு வீண் விவாதம் செய்யாதே. அமைதியாக அந்த தருணத்தை கடந்து சென்றுவிடு. வாக்குவாதம் செய்து உன்னுடைய உண்மையை புரிய வைப்பதை விட அமைதியாய் சென்றுவிட்டு உன்னுடைய செயலால் அவர்களுக்கு நிரூபித்து காட்டு. என்றைக்குமே நீ சொல்லும் சொல்லிலும் நீ பேசும் வார்த்தைகளிலும் கவனம் தேவை. அதை உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் செயல்படுத்து, நன்றாக செயல்படுத்து. உனக்கான அழகிய வாழ்க்கை ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. அந்த வாழ்க்கை இது நாள் வரை நீ பட்ட துன்பங்கள் அனைத்திற்கும் மருந்தாக அமையப்போகிறது. இன்னும் மாற்றங்கள் நிறையவே இருக்கிறது உன் வாழ்வை அழகாக்க. அந்த அழகான வாழ்க்கையை வாழ, அதை சந்தோஷமாக வாழ எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. கூடிய விரைவில் எல்லாம் உனக்கு சாதகமாகவே அமையும். உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உன் சாயப்பா கொடுக்கும் பதில் அது. உனக்காகவே எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. நீ உயர்ந்து வளரப்போகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில். சிரித்த முகத்தோடு காத்து கொண்டிரு. உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் வாழ்வையும் மிக சிறப்பாக மாற்றி அமைப்பேன் உன் சாயி தேவா. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. அனைத்தும் உனக்கு வசமாகும். இனி உன் வாழ்வில் வீர நடை போட்டு தொட்டதெல்லாம் துவங்கப் போகிறது, கேட்டதெல்லாம் கிடைக்கப் போகிறது. வீர நடை போட்டு நீ உன் வாழ்வில் ஜெயிக்கப் போகிறாய். இந்த விடியலின் துவக்கத்தில் அதற்கான அறிகுறி நிச்சயமாக உனக்கு புலப்படும். என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என் செல்லமான கண்மணிக்கு உண்டு. எப்பொழுதுமே உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு நன்மை செய், தானம் செய். தேவை என்று வருபவர்களுக்கு உன்னால் முடிந்தவற்றை அவர்களுக்கு கொடு. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாதே. உன்னால் உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை. அவர்களிடம் தன்மையாக பேசிவிட்டு அவர்களை அனுப்பிவிடு. வீண்டாக அவர்கள் மனதை காயப்படுத்தும்படி எந்த வார்த்தைகளையோ சொற்களையோ மறந்தும் கூட சொல்லிவிடாதே. ஒரு முறையேனும் மற்றவர்களுக்கு உதவி செய்துவிடு. வாழ்நாளில் ஒரு முறையேனும் நீதி தப்பாமல் வாழ்ந்துவிடு. உன் சாயப்பாவை பிரார்த்தனை செய்து கொண்டே இரு. தினம்தோறும் அப்பாவின் நாம ஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. உன் அப்பா ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்காக வருவதை புரிந்து கொண்டு விடு. எப்பொழுதுமே மற்றவர்களிடத்தில் அன்பாய் இருக்க பழகிவிடு. உன் கண்ணிலே உன் சாயிநாதர் இருப்பதை கண்ணால கண்டுவிடு. உன்னால் யாராவது வேதனைப்பட்டாலோ மனவேதனைப்பட்டாலோ அவர்களுடைய வேதனையை, காயத்தை ஆற்றிவிடு. உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் அன்பையும் பாசத்தையும் உணர்ந்துவிடு. எப்பொழுதுமே வாழ்க்கையில் சத்தியத்தை காத்துவிடு. சத்தியமே சாயிநாதர் தான் என்ற உண்மையை அறிந்துவிடு. எப்பொழுது நீ என்னை குருவாக ஏற்றுக்கொண்டாயோ, எப்பொழுது
என்னுடைய நாமத்தை உன் நாவில் உச்சரிக்கத் தொடங்கியிருந்தாயோ, எப்பொழுது நீ செய்த தவறை உணர்ந்து விட்டாயோ, அப்பொழுதே உன்னுடைய கர்ம வினைகளை போக்கிவிட்டேன் குழந்தா. கவலைப்படாமல் இரு. அப்பா நான் இருக்கிறேன். அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். சாயிநாதரின் கருணையோடு இன்றைய நாள் ஒரு நல்ல விடியலின் துவக்கமாகவே இருக்கும். உன் வாழ்வில் வீர நடை போட்டு நீ ஜெயிக்கப் போகிறாய் அனைத்திலும். உன் வாழ்வில் வேதனையெல்லாம் குறைந்து சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எல்லாம் கூடி வரப்போகிறது. சதா சர்வகாலமும் என்னையே நினைத்து கொண்டு என் நாம ஸ்மரணத்தையே உச்சரித்து கொண்டிருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடக்கும் கவலைகளிலிருந்து உன்னால் வெளியே வர முடியாமல் நீ தவிக்கும் நிலையை பார்த்து என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என் குழந்தா. என் நெஞ்சம் பதறி துடிக்கிறது. நீயும் என்னுடைய அறிவுரைகளை கேட்டு அதன்படிதான் நடந்து கொண்டிருக்கிறாய். அதில் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் உன் வாழ்வில் நடந்து முடிந்தவற்றை உன்னால் மறக்க முடியாமல் புலம்பி தவிக்கிறாய். நித்தமும் நீ கண்ணீர் விடுவதையும் மனவேதனைப்படுவதையும் பார்த்து கொண்டு என்னால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. நடக்கக்கூடாதது எல்லாம் நடந்துவிட்டதாக நீயே கற்பனை செய்து கொண்டிருக்கிறாய். கேட்கக்கூடாததையெல்லாம் கேட்டுவிட்டதாக நீயே உணர்ந்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கை இப்படியேதான் போய்விடும் என்று நீயே தவறாக உன் வாழ்க்கையை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறாய். என் அன்பு குழந்தா, எதுவுமே முடிந்துவிடவில்லை. இனிதான் உன் வாழ்க்கையில் ஆரம்பம். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நிகழ்த்தவே உன் சாயப்பா வந்திருக்கும் பொழுது எதற்காக இந்த எதிர்மறை எண்ணங்கள் உன் மனதில் இருக்கிறது? நான் இருக்கிறேன், அனைத்தையும் மாற்றி காட்டுவேன். உன் சாயப்பா உனக்கு துணையாகத்தான் இருக்கிறேன். நான் எங்கும் போய்விடவில்லை. உன்னுடைய முடிந்து போன வாழ்க்கை என்று நீ நினைத்த வாழ்க்கையை நான் தொடங்கப் போகிறேன். மீண்டும் புத்துணர்ச்சியோடு நீ அந்த வாழ்க்கையை வாழப்போகிறாய். ஏக்கத்தோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் காத்திருக்கும் என் மகளுக்கு நான் புதிய வாழ்க்கையை பரிசாக தரப்போகிறேன். என் பொக்கிஷமான பிள்ளைதானே நீ. உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்யப் போகிறேன்? தடைகள் ஏதாவது உன் கண்முன் தெரிந்தாலும் அது வந்த வழி தெரியாமல் விலகிவிடும். உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது முற்றிலுமாக தீர்ந்துவிடும். உன்னுடைய கஷ்டகாலமெல்லாம் தீர்ந்து சந்தோஷ காலம் உன்னை நெருங்கிவிடும். சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே. நீ எதிர்பார்ப்பது அனைத்தையும் உனக்கு கொடுப்பதுதானே என்னுடைய கடமை. அந்த கடமையிலிருந்து நான் மீறவும் மாட்டேன். உன்னை கைவிடவும் மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. கண்களை மூடிக்கொண்டு இதை முழுவதுமாக கேள். இந்த நொடியிலிருந்து உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்து உனக்கான நல்ல காலம் பிறக்கும். உன் வாழ்க்கை இன்பமயமான வாழ்க்கையாக மாறத்தான் போகிறது. இனி உன் வாழ்வில் எல்லாம் சுகமாக மாறும். நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வீடு நான் வாழும் துவாரகா மாயியாக மாறிவிட்டது. இனி உன் இல்லத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டே இருக்கும். மங்கள நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கையிலும் உன் வீட்டிலும் இருளாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கி வெளிச்சம் என்ற புது நம்பிக்கை உன் மனதிலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோர் மனதிலும் பிறக்கத்தான் போகிறது. சந்தோஷமாக இரு என் குழந்தையே. இந்த நிமிடத்தை அனுபவித்து வாழ். வரப்போவதை நினைத்து பயப்படாதே. முடிந்ததை நினைத்து கவலைப்படாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு அமைதியாக சந்தோஷமாகவும் வாழலாமோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய். அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பது இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே ஒரு சுவாரஸ்யமான ஆச்சரியமான நிகழ்வுகளாகத்தான் இருக்கும். எனவே நடக்கப் போவது எப்படி இருக்குமோ, ஏது இருக்குமோ, என்னாகுமோ என்று நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை என் பிள்ளையே. உனக்கு கிடைக்க வேண்டியதை, உனக்கு நடக்க வேண்டியதை, உனக்கு என்று எழுதப்பட்டதை அனைத்தையும் உன்னிடம் கையில் கொண்டு வந்து கொடுக்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது எதற்காக உனக்கு இந்த மனப்போராட்டம்?
சிறப்பாக நானே அதை உனக்கு செய்து முடிப்பேன். உன்னுடைய அடுத்த நொடியானது ஆனந்தம் மிகுந்ததாகவே இருக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே உனக்கு சிறப்பானதாகவே இருக்கும். எது நடந்தாலும் அது நல்லதாகவே நடக்கும், நல்லதாகவே இருக்கும் என்று நேர்மறை சிந்தனையை மட்டுமே உன் மனதில் வைத்துக்கொள் என் பிரியமே. உனக்கு நடந்த எல்லா விஷயத்திற்கும் காரணத்தையும் அதற்கான காரியத்தையும் யோசித்து கொண்டே இருப்பதால் எந்த ஒரு பலனும் இல்லை என் பிள்ளையே. உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு. தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து போக்குவேன் உன் சாயி தேவா. நான் உனக்காக இருக்கும் பொழுது நீ ஏன் வருத்தப்படுகிறாய் பிள்ளையே? நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். இனி மனதை போட்டு குழப்பாதே, கலங்கி நிற்காதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் பிள்ளையே. நினைப்பது எல்லாம் நிறைவேறவே இல்லையே என்று நம்பிக்கையின்றி நாட்களை வீணடித்து கொண்டே இருக்காதே. நான் உன்னுடன் இருக்கிறேன். உனக்கான வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. உன் வாழ்வில் என்ன நடக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், என்று நடக்க வேண்டும் என்பதை நான் தீர்மானித்து விட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் என் உத்தரவுப்படியே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்பட என் பிள்ளையே. கண்ணிமைக்கும் நேரம் போதும் அனைத்து காட்சிகளையும் மாற்றிவிடும் எனக்கு உன் வாழ்க்கையை திறம்பட மாற்ற முடியாமல் இல்லாமல் இல்லை. நான் உனக்கு தகுந்த நேரத்தில் நிரந்தர நன்மையை கொடுப்பதற்காகவே யோசித்து கொண்டிருக்கிறேன். அந்த காலம் நேரம் எல்லாம் கூடி வரும் பொழுது நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையை மேலோங்க செய்வேன். நீ தேடி சென்ற காலமெல்லாம் விலகி அனைத்துமே உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் வந்துவிட்டது. இனி கவலைகளுக்கு என்றுமே உன் வாழ்வில் இடம் கொடுக்காதே. மனம் தளராதே. கண்ணீரை வீணடிக்காதே. சாயி தேவா, நீங்கள் என் கூடவே இருந்தும் எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று நீ வருந்துகிறாய். என்னிடம் கேள்விகளாக பல கேள்விகளை கேட்கிறாய். என் குழந்தையே, உன்னுடைய இந்த சோதனைகள் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு உன்னை அழைத்து செல்லவே என்பதை நம்பு. நான் உங்களிடம் கேட்ட அத்தனை விஷயங்களையும் எனக்கு சாதகமாக நிறைவேற்றி கொடுத்து விட்டீர்கள். என்னுடைய கடன் பிரச்சனைகளிலிருந்து நான் முற்றிலுமாக வெளியே வந்துவிட்டேன். கடனெல்லாம் அடைத்துவிட்டு நான் இப்பொழுது சேமிக்கும் அளவிற்கு எனக்கு செல்வத்தை வாரி வாரி கொடுத்துள்ளீர்கள் என்று நீங்கள் கொடுத்த அத்தனை விஷயங்களையும் நானே எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத தருணத்தில் எனக்கு கொடுத்துள்ளீர்கள் என்று என்னிடம் வந்து சொல்லப் போகிறாய். நானுமே என்னுடைய பிள்ளைகள் அனைவரும் என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்துவிட்டு எனக்கு நிறைவேற்றி கொடுத்து விட்டீர்கள் சாயிநாதரை. நான் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன் என்று எப்பொழுது என் பிள்ளைகள் கூறுவார்கள் என்று நானும் காத்து கொண்டிருக்கிறேன். இப்படி சாயியே சர்வதம், சாயியே அனைத்தும் என்று நம்பிக்கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான பிள்ளைகளிடம் தினமும் நித்தம் அவர்களுடைய பிரார்த்தனையை நான் நிறைவேற்றி கொடுத்துதான் கொண்டிருக்கிறேன். தினம் அனைவருடைய வாழ்க்கையையும் மாற்றத்திற்கான அத்தனை வழிகளையும் நான் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். அந்த வகையில் என் பிள்ளையாகிய உனக்கும் நல்ல விஷயம் நடைபெறப் போகிறது. கூடிய விரைவில் உன் மாற்றத்திற்கான நேரமும் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. அது உன்னிடம் வந்து சேரும் நேரமும் காலமும் எல்லாம் கூடி வந்திருக்கிறது.
நெடு நாட்களுக்குப் பிறகு என் வாழ்க்கையிலும் என் மனதிலும் நிம்மதி நிலைத்திருக்கிறது. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நான் எதிர்பார்க்காதது எல்லாம் என் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி சாயிநாதரே என்று என்னிடம் வந்து கூறத்தான் போகிறாய். நானும் அதை பார்க்கத்தான் போகிறேன். என்னுடைய பிள்ளைகள் அனைவருமே நீடித்த செல்வமும் நிலையான உடல் ஆரோக்கியமும் பெற்று சர்வ மங்களமும் பெற்று சந்தோஷமாக வாழ்வதற்கே நான் நித்தம் என்னுடைய ஆசிர்வாதத்தை வழங்கிக் கொண்டே இருக்கிறேன். தினமும் என்னுடைய வாக்குகளை கொடுத்து கொண்டே இருக்கிறேன்.